நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் அப்பா அம்மா ஆகும்பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு குடிக்கிறதெல்லாம் ஒரு ஜாலியான விஷயம் தான் அப்படின்றத கற்றுக் கொடுப்பீங்களா? அப்புறம் ஏன் உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் அதை கற்றுக் கொடுக்குறீங்க? அதே சமயம் இவங்கெல்லாம் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை குடிக்கிறது வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டு அதை கெத்து அப்படின்றத ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டீங்க. இதை பார்த்து உங்களுடைய ஜூனியர்ஸும் அடுத்த தலைமுறையிலும் அதையே கெத்து நினைச்சு அவங்களும் அதை தான் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு டிப்ரெஷனா இருக்குது, நான் குடிக்கிறேன் டாக்டர், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், நான் கஷ்டத்தெல்லாம் மறக்கணும் அப்படின்னு நான் குடிக்கிறேன் டாக்டர் அப்படின்னு ஒரு கூட்டம். என்னைக்கு நீ உன் கஷ்டத்தை மறக்க குடிக்கிறியோ அன்னைக்கு நீ வாழ்க்கையில தோத்துட்ட. ராஜு, இந்த காலத்துல பால் சாப்பிடுவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும். இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான், அம்பேல். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிடிச்சி மறக்கணும்னு நினைக்காதீங்க, அதை முடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த தலைமுறைக்காவது குடிக்கிறது கெத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம். இந்த வருஷம் தீபாவளி திருநாள் குடிப்பழக்கம் இல்லாத ஒரு தீபாவளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். குழந்தையின் பாஷை புரிஞ்ச ஜாலிதான்.